الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈரலக நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுமா. சத்திய நபியின் சத்திய வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பற்றா கருணையும் என்றும் நிறைவாக இறங்கட்டுமா. ஆமீன். பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. உலகெங்கும் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஆர்வத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த வருடம் 10,534 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் எண்ணிக்கை அது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்பதையும் நாம் அறிவோம். ஏனென்றால் ஹஜ் என்ற இபாதத் இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களும் செய்த ஒரு இபாதத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் மக்காவிற்கு வந்து ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட பிற்காலத்தில் இறங்கிய பின்னால் அவர்களும் ஹஜ் செய்து விட்டுதான் மரணிப்பார்கள் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். எல்லா நபிமார்களுமே ஹஜ் செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நம்முடைய சமுதாயத்தின் மீதும் கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். இந்த ஹஜ்ஜில நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை கேள்விப்படுவதுண்டு: ஹஜ்ஜே மப்ரூர், ஹஜ்ஜே மக்பூல். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜ மப்ரூரான ஹஜ்ஜ ஆக்கட்டும், மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கட்டும் என்று ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்தில் நாம் இப்படி துஆ செய்வதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஹஜ்ஜே மப்ரூர்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியும். ஹஜ்ஜே மப்ரூர் என்றால் நிறைய அதற்கு அர்த்தங்கள் இருந்தாலும் பரிசுத்தமான ஹஜ். ஒரு மனிதனுடைய ஹஜ் மப்ரூரானதாக இருந்தால் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பது அர்த்தம். அப்படி என்றால் ஹஜ்ஜை மப்ரூராக ஒருவருடைய ஹஜ் ஆகணும்னா என்ன செய்யணும், அவரிடத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஒரு 4 விதமான விஷயங்களை சொல்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவரே இந்த 4 விதமான தன்மைகள் உடையவராக இருந்து ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அது ஹஜ்ஜே மப்ரூர் சொல்வார்கள். முதலாவதாக, ஒருவர் ஹஜ் செய்ய ஆரம்பிக்கிறார், பயணத்தை மேற்கொள்கிறார். பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து திரும்பி வருகின்ற வரை அவர் அறிந்து அவருடைய அந்த நாட்களில் எந்த பாவமும் வெளியே வரக்கூடாது. அவர் அறிந்த நிலையில் எந்த பாவத்தையும் செய்யாமல்
ஹஜ்ஜுடைய அந்த நாட்களை அவர் சரியான முறையிலே பயன்படுத்தினார் என்றால் அது ஹஜ்ஜை மப்ரூர் என்பதாக சொல்வார்கள். இஹ்ராம் கட்டிட்டார் ஒருத்தர். இஹ்ராம் கட்டிய பின்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும், கெட்ட பாவமான எல்லா விஷயங்களும் மறைந்து விட வேண்டும். இப்படி சொல்வார்கள். நீங்கள் ஹஜ்ஜில அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் ஒரு 5 நாட்கள் இருக்கா இல்லையா? அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது, தவாஃப், இப்படி நிறைய இருக்குல்ல. கடைசியாக குர்பானி கொடுக்கிறது. இதை செய்யக்கூடிய கடைசி அந்த 5 நாட்களில் நீங்கள் ஒரு நிமிடம் கூட பாவம் செய்யாமல் பரிசுத்தவான்களாக அந்த 5 நாட்களை நீங்கள் கழித்தீர்கள் என்றால், அதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே நீங்கள் 50 ஆண்டுகள் உங்களிடத்தில் பாவம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து விடுவான் என்பதாக சொல்வார். ஆக முதல் செய்தி என்ன? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அது ஹஜ்ஜை மப்ரூராக ஆக வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முதல் தன்மை என்பது பாவங்களில் இருந்து அவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், நான் ஹஜ் செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். கேட்டார்கள் அவர்களிடம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனீங்கல்ல, இஹ்ராமுடைய அணிந்தீர்கள் அல்லவா? இஹ்ராமுடைய உடையை நீங்கள் அணிகிற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த எல்லா விதமான அழுக்குகளும் கசடுகளும் உங்களிடமிருந்து கலைந்து போன ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்தீர்களா என்பதாக கேட்டார். இஹ்ராம் அணியும் போது உங்களை பாவங்களை விட்டு பரிசுத்தவான்களாக, எந்த பாவமும் மற்றவர்களாக உங்களை நீங்கள் உணர்ந்தீர்களா என்று கேட்டார். இப்ப நம்ம சாதாரணமா குளிச்சுட்டு ட்ரெஸ் போடுறோம்ல, புது ட்ரெஸ் போடுறோம். புது ட்ரெஸ் எப்ப போடுவோம்? சும்மா போடுறோமா? உடலெல்லாம் அசுத்தமான நிலையில் அல்லது சுத்தப்படுத்தாத நிலையில் சும்மா ட்ரெஸ் போடுவா? புது ட்ரெஸ் போட மாட்டோம். உடலை எல்லாம் சுத்தப்படுத்திய பின்னால் நாம் புத்தாடை அணிகிறோம். இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது. அதுபோன்றுதான் இஹ்ராமுடைய ஆடை அணிகிற பொழுது உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் இதை உணர்ந்தீர்களா என்று கேட்டார். அவர் சொன்னார், அப்படிதான் ஒண்ணும் தெரியல, சாதாரண ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இஹ்ராமுடைய உடைய அணிஞ்சிருந்த. சரி, லப்பை தல்பியா சொன்னீங்கல்ல? ஆம் சொன்னேன். தல்பியா சொல்கிற பொழுது நீங்கள் அந்த தல்பியாவிற்கு பதில் வருவதை போன்று உணர்ந்தீர்களா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. எல்லாம் சொன்னாங்க, நானும் லப்பைக் சாதைன்னு சொல்லிட்டே போனேன், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் பெருசா எனக்கு தெரியல. திரும்ப மூன்றாவதாக கேட்டார்கள், ஷைத்தானுக்கு கல்லடிச்சீங்கல்ல? ஆம், கல்லடித்து. கல்லடிக்கிற பொழுது நீங்கள் கல்லை பார்த்தீர்களா, ஷைத்தானை பார்த்தீர்களா? கல்லை நான் பார்த்தேன், ஷைத்தான் எனக்கு தெரியல. அவர் ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுடைய ஹஜ் மப்ரூர் கிடையாது, போயிட்டு வாப்பாட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற பொழுது மனப்பூர்வமாக உணர வேண்டும். இப்ப நாம் லப்பைக் சாதைக்குன்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்களாம். ஹாஜி லப்பைக் சாதைக்குன்னு சொல்லும் பொழுது ஹாஜிகளும் அதற்கு பதில் சொல்கிறார்கள். மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள். ஹாஜி சொல்கிற பொழுது மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள் லப்பைக் சாதைக்குன்னு. இது நம்ம காது கேட்குமான? கேட்காது. ஆனா என்ன செய்யணும்? நாம் சொல்லுகிற பொழுது உணர்வு பூர்வமாக சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு பதிலை அல்லாஹ் கொடுப்பதை நம்மால் உணர முடியும். ஆக ஹஜ்ஜில முதல் செய்தி என்னன்னா, அது மப்ரூராக ஆக வேண்டும் என்றால் இஹ்ராம் கட்டிட்டா பாவத்தினுடைய சிந்தனை கூட வரக்கூடாது. செய்தெல்லாம் இரண்டாவது, சிந்தனை கூட வரக்கூடாது. இது முதல் செய்தி. இரண்டாவது சொல்வார்கள், வலில்லாஹி, ஹஜ்ஜை மப்ரூரா ஆக வேண்டுமா? இரண்டாவது செய்தி, வலில்லாஹி, நான் அல்லாஹ்விற்காக வேண்டி மாத்திரமே ஹஜ் செய்கிறேன் என்ற நியத் வரணும். அல்லாஹ்வுக்காக மட்டும் போறேன். என்ன குர்ஆன் அப்படிதான் சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹை அல்லாஹ்விற்காக வேண்டி மனிதர்கள் ஹஜ் செய்வது ஹலால், இது ஃபர்த். அப்ப வலில்லாஹி என்ற அந்த நியத் உள்ளத்துல ஆழமா இருக்கும். உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக மட்டும். எத்தனையோ பிரயாணங்கள் செய்யறோம். உதாரணமா இங்க சென்னைக்கு எங்கேயே போறோம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு போவாங்க.
சில பேர்கள் வியாபார நிமித்தமா போவாங்க, சில பேர்கள் உறவுகளை சந்திப்பதற்காக போவாங்க, சில பேர்கள் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கிற்காக செல்வார்கள். இப்படி பல நோக்கங்கள் இருக்கு இல்லையா? ஹஜ்ஜை பொறுத்தவரை இது மாதிரி பல நோக்கங்கள் என்பது இருக்கக்கூடாது. ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம்தான், வலில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி மாத்திரம்தான். அதுல என்ன செஞ்சிடக்கூடாது? ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படிங்கிற அந்த புகழ்ச்சி வந்து விடக்கூடாது, முஹஸ்துதி வந்து விடக்கூடாது. புகழ்ச்சியோ முஹஸ்துதியோ வந்து விட்டால் அது அல்லாஹ்விற்கான ஹஜ்ஜாக இருக்காது. நிறைய பணம் இருக்கிறது, ஹஜ் செய்யலன்னா பக்கத்தில் உள்ளவங்களா என்னன்னு சொல்லுவாங்களா? அதுக்காக வேண்டி ஹஜ் செய்யறது அல்ல. அல்லாஹ்விற்காக வேண்டி என்ற அந்த ஒரு நோக்கத்தை, நிய்யத்தை தவிர்த்து வேறு எந்த நோக்கம் இருந்தாலும் ஹஜ் கூடாது. இரண்டாவது முக்கியமான செய்தி என்ன? நான் அல்லாஹ்விற்காக வேண்டி மாத்திரம்தான் ஹஜ் செய்கிறேன் என்ற அந்த ஆழமான எண்ணம் உள்ளத்திலே ஹஜ்ஜிலிருந்து வர்ற வரைக்கும் உள்ளத்துல பதிஞ்சிருக்கணும், மாறிவிடக்கூடாது. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது சொல்லுவார்கள், ஹஜ்ஜை மப்ரூராக ஆக வேண்டுமா? மூன்றாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ, ஹஜ்ஜில என்னென்ன அமல்களை எப்படி செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு வழிகாட்டினாங்களோ அதை அப்படியே செய்யணும். நம்ம இஷ்டம்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இஹ்ராம் அணிஞ்சிட்டாலே அதுக்கு முன்னாடி நமக்கு ஹலாலா இருந்த பல விஷயங்கள் ஹராம் ஆயிடும். இஹ்ராம் அணிஞ்சிட்டாலே அதுக்கு முன்னாடி ஹலாலாக இருந்த பல விஷயங்கள் நமக்கு ஹராமாக செய்யக்கூடாது. அதனால இஹ்ராம் என்று அந்த ஆடைக்கு பேர் சொல்லப்பட்டது. இஹ்ராம் எல்லாத்தையும் ஹராம் ஆக்கிடும், முன்னால் ஹலாலான எல்லாம் ஹராம் ஆக்கிடும். அதற்கு ஒரு புனிதத்துவம் உண்டு, அதை மாத்திரம் தான் செய்ய முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ், ஒரு ஹஜ் தானே செஞ்சாங்க. அதுல துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் மதீனாவிலிருந்து வருகிற பொழுது, துல் ஹுலைஃபா அப்படிங்கிற இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கதான் இஹ்ராம் கட்டினாங்க. இஹ்ராம் அணியக்கூடிய இடம் தான். இஹ்ராம் அணிந்தார்கள். அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேர்களுடைய அந்த ஹஜ்ஜினுடைய பயண ஜாமான்கள் இருக்கா இல்லையா, இதை சுமந்து வருவதற்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை தயார் செய்து அந்த ஒட்டகத்துல வச்சு அந்த ஒட்டகத்தை ஓட்டி வருவதற்காக வேண்டி ஒரு மனிதரை வேலைக்காக நியமிச்சிருந்தார். அந்த மனிதர் அதை ஓட்டி கொண்டு வந்தார். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதர் என்ன செஞ்சாருன்னா கொஞ்சம் அசந்து தூங்கியதில் பெருமானாருடைய அந்த ஜாமான்களை ஏற்றிய அந்த ஒட்டகம் அவர்கிட்ட மிஸ் ஆகி போயிருச்சு. இங்கே தொலைச்சிட்டார். தொலைத்த பின்னால் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தேடி பார்க்கிறாரு, கிடைக்கல. இறுதியாக இந்த செய்தி யாருக்கு வருகிறது? அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி வந்த பின்னாடி அவங்க கடுமையா கோவப்பட்டாங்க. நேர போய் அந்த ஆளை பிடிச்சு அடிச்சுட்டாங்க. நேர போய் அந்த ஆளை பிடித்து, பெருமானாருடைய ஜாமான்லாம் இருக்குது, இதை கூட உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் என்னன்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்துர் ஹாதல் முஹரிம், இந்த இஹ்ராம் அணிந்த இந்த மனிதரை பாருங்கள், எதரிபு குலாமஹு, அவருடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ராம் அணிந்த நிலையில் இது போன்று செய்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், செய்யக்கூடாது. தெரியாம செஞ்ச அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாம செஞ்சாங்க. சரி, நபி அவர்கள் சொல்லிய பின்னால் சொல்லிட்டாங்கல்ல, இனிமேல் யாரும் செய்யக்கூடாது. இஹ்ராம் அணிந்த நிலையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உண்டு, செய்யக்கூடாத பல விஷயங்கள் உண்டு. ஹாஜிகள் நிறைய பேர் உம்ராக்கு எல்லாம் போறாங்கல்ல, எங்க தவறு இழைப்பாங்க தெரியுமா? செய்யக்கூடிய விஷயத்தை கரெக்டா செஞ்சிருவாங்க. இஹ்ராம் அணிஞ்ச பின்னாடி எங்கெல்லாம் போகணும், தவாஃப் செய்யணும், சை செய்யணும், தொங்கணும், எல்லாத்தெல்லாம் கரெக்டா செஞ்சிருவாங்க. ஆனால் செய்யக்கூடாத காரியங்கள் என்று சில இருக்கிறது. கோவப்படக்கூடாது. ஹஜ்ஜில் உம்ராக்கு போறவங்க, உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தவாஃப் செய்யறாங்கல்ல, பல நெருக்கடிகள் இருக்கும், கடுமையான கூட்டங்கள் இருக்கும். அங்கே பொறுமை மிக அவசியம். கோவப்படக்கூடாது. நம்மை தாண்டிய மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க, நம்மை விட ஹைட்ல ஜாஸ்தியா இருப்பாங்க, பலத்தால் கூடியவர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் கீழே நான் தள்ளி விழக்கூடிய நிலை கூட வரும். கோபம் மாத்திரம் வரவே கூடாது. ஹஜ்ஜில் பொறுமை மிக அவசியம். நம்ம மக்கள் அதை பேணுகிறார்களா என்றால் இல்லை. நிறைய சண்டைகள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகும்போது நடக்குது. கூட இருக்கவங்க கூட ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சண்டை வருது. நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போலாம். அப்ப செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற பொழுது அந்த ஹஜ் மப்ரூரா என்பதில் சந்தேகம் வந்துவிடும். எனவே மிக முக்கியமானது என்னன்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு ஹஜ்ஜை காட்டினார்களோ செய்யணும்னு சொல்லி தந்தாங்களோ அப்படிதான் செய்யணும். செய்யக்கூடாதது செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது செஞ்சிடணும். இது ஹஜ் மக்பூலாக ஆவதற்குண்டான மூன்றாவது விஷயம். நாலாவது மிக முக்கியமான செய்தி, இது மிக முக்கியமானது. ஹஜ்ஜுக்கு போறோம், நாம் எந்த பணத்தை செலவழித்து செல்கிறோமோ அந்த பணம், அந்த பொருள் அது ஹலாலா இருக்கும். அது ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலால் இல்லாத பணத்தில் ஒருவர் 10 ஹஜ் செல்லாத ஹஜ் கூடாது. ஹஜ்ஜுக்கு தானே போனேன், பணம் ஹராமா இருந்தா என்ன, அல்லாஹ் காண்டி தானே போனேன். காபா புனிதமானதாக இருக்கலாம், அந்த மக்காவினுடைய மண் புனிதமாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் புனிதமானதாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய அந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் புனிதமாக இருக்கலாம், அரஃபா புனிதமாக இருக்கலாம், எல்லாம் புனிதமாக இருந்தாலும் நீங்கள் செல்லக்கூடிய அந்த பணம் இருக்கா, நீங்க செலவழிக்கக்கூடிய பணத்தில் புனிதமில்லை என்றால் ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக மிக மிக முக்கியமான விஷயம் இது. சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஹாஜி ஹஜ் செய்கிறார், ஹஜ் செய்கிற பொழுது அவனுடைய பணம் அது தய்யிபா, அது மனமானதாக ஹலாலானதாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் தஆலா மலக்குகளை வைத்து அவனை வரவேற்கிறான். மலக்குகளை வைத்து வரவேற்கிறான், வாழ்த்து சொல்கிறான். அந்த ஹஜ்ஜை அவருக்கு இலகுவாக ஆக்கி கொடுக்கிறான். ஹஜ்ஜ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜினுடைய அமல்களை இலகுவாக செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குகிறான். இது ஒரு புறம். அதே நேரத்தில் அவருடைய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பணம் ஹராமாக இருந்தால் சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இஹ்ராம் அணிகிற பொழுது, அது ஸ்டார்டிங் அதானே, ஹஜ்ஜினுடைய ஸ்டார்டிங் இஹ்ராம் அணிகிறது தானே, முதல் அமல் அதுதான். இஹ்ராம் அணிகிற பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குகளை வைத்து சொல்வானாம், அவருடைய இஹ்ராமை தூக்கி அவருடைய முகத்திலே வீசி விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கண்டுக்கிறாம விட்டுங்கன்னு அர்த்தம். ஆக மிக மிக முக்கியமான செய்தி, ஹஜ் மப்ரூரானதாக ஆக வேண்டும் என்றால் ஹலாலான பணத்தில் ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்தால் மாத்திரம்தான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக இந்த 4 தன்மைகளும் ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜி இடத்தில் இந்த 4 தன்மைகளும் ஒரு சேர இருந்தால் மாத்திரம்தான் அது ஹஜ்ஜை மப்ரூர். முதலாவது என்ன? பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த பாவமும் அவர் அறிந்து செய்யக்கூடாது. அறியாமல் செய்யக்கூடியது வேறு, அறிந்து பாவம் செய்யக்கூடாது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி மாத்திரம் எந்த முகஸ்துதியோ புகழ்ச்சியோ விரும்பாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி மாத்திரம் நிய்யத் செய்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, அல்லாஹும் ரசூலுவும் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று கிரியைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணணும். இது மூன்றாவது. நான்காவது, அவர் ஹலாலான பணத்தில் தன்னுடைய ஹஜ்ஜை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 4ம் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால்தான் அது ஹஜ்ஜை மப்ரூர், ஹஜ்ஜை மக்பூல் என்பதாக சொல்வார்கள். இதுல எதை மிஸ் ஆனாலும் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அல்லாஹு அஅலம், மறுமை நாளில் தான் தெரியும். சரியா? அப்ப ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை கவனமாக என்ன செய்யணும், கவனித்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஹஜ்ஜி மப்ரூருக்குண்டான கூலி என்ன? நம்ம நிறைய பயங்களை கேள்விப்போம். ஹஜ்ஜி மப்ரூருக்குண்டான கூலி என்ன? 2 செய்தி. ஒன்று, பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு விடும். பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு விடும். ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். அவர் முஸ்லீம் ஆவதற்கு முன்னால் கேட்பாங்க நபி அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீமாக ஆகி விடுகிறேன், ஆனால் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், நிறைய பாவம் செய்திருக்கிறேன், சிறியது பெரியது நிறைய இருக்குது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நீங்கள் எனக்கு கேரண்டி கொடுத்தா நான் இஸ்லாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரே உனக்கு தெரியாதா, 3 காரியங்கள் இருக்கிறது. 3 காரியங்கள், அந்த 3 காரியங்களும் முன்னுள்ள எல்லா பாவங்களையும் அழித்து விடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அறிந்து மன தூய்மையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு முன்னால் அவர் 60 வருஷம் குஃபாராக இருந்தாலும் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தையும் அவருடைய அந்த ஈமான், அந்த இஸ்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும். முஸ்லீமாகிவிட்டால் முன் செய்த எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும். இது ஒன்று. இரண்டாவது, ஹிஜ்ரத். ஒரு ஹிஜ்ரத் செய்கிறார், அல்லாஹ்விற்காக வேண்டி நாட்டை துறந்து ஹிஜ்ரத் செய்கிறார் என்றால்
அந்த ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அவர் செய்த எல்லா பாவங்கள், அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, சிறியது பெரியது, எல்லா பாவங்களையும் அந்த ஹிஜ்ரத் அழித்து விடும். இது இரண்டாவது. மூன்றாவது சொல்வார்கள், ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிறார், ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், அவர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் என்னவெல்லாம் பாவம் செய்திருக்கிறாரோ அத்தனை பாவங்களையும் அந்த ஹஜ் என்பது அழித்து விடும். ஆக இந்த மூன்று காரியங்களும் முன் செய்த எல்லா பாவங்களையும் அழித்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் ஒரு ஹாஜி அந்த ஹஜ்ஜை மப்ரூரானதாக ஆக்கிக் கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அவருடைய ஹஜ் இருக்கின்றது என்றால் அதற்குண்டான அந்த கூலி என்பது முதலாவது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு பின்னாடி ஹஜ்ஜி மப்ரூரான ஒரு ஹாஜி அதுக்கு ஊருக்கு வந்த பின்னாடி அடுத்தவர் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் செஞ்சா அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏபிசி இல்ல, ஃபர்ஸ்ட் கீழ இருந்து ஆரம்பிக்கும். சரியா? அப்ப ஹஜ்ஜினுடைய தாற்பயத்தில் மிக முக்கியமானது ஹஜ்ஜி மப்ரூராக இருந்தால் பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பது ஒன்று. இரண்டாவது, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி என்பது அது சொர்க்கம் தான். கண்டிப்பாக அவர் சொர்க்கம் தான் செல்வார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹஜ் செஞ்சுட்டாலே சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? அல்ல. ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ் இருந்தா அதற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான எல்லா வழிகளையும் அமல்கள் செய்வதையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சிருவான்? இலகுவாக ஆக்கி விடுவான். ஹராமான விஷயங்களை செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா எந்த ஹராமை செய்தால் நரகத்திற்கு செல்வாரோ அந்த ஹராம் செய்வதை விட்டு அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாத்து விடுவான் என்பதாக விளக்கம் சொல்வார்கள். ஆக இந்த இரண்டும் ஒரு ஹாஜிக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்த அந்த ஹாஜிக்கு கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அனைவர்களையும் ஆக்கியால் புரிவானாக. இப்ப நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம்? ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறோம். யார் யாரும் ஹஜ்ஜுக்கு போகணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அசட்டையாக இருக்கிறோம். முதல்ல விளங்கணும், ஹஜ் அப்படிங்கிறது ஒரு அமல், அது ஃபர்லான அமல். எப்படி தொழுகை கடமையோ நோன்பு கடமையோ அது மாதிரியான ஒரு கடமை ஹஜ். ஹஜ்ஜுக்குண்டான அந்த கடமை அந்த நிலை வந்துருச்சுன்னா என்ன நிலைமை? அதற்குண்டான பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் இருந்து விட்டால் உடனடியாக ஹஜ் நிறைவேற்றிடும். நுகர் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா நுகர் தொழுகிறோமா இல்லையா? அந்த நேரத்தில் தான் தொழுணும். ரமலானுடைய நோன்பு ரமலான்ல தான் வைக்கணும், மற்ற காலங்களை வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யக்கூடாது? ஹஜ் செய்வதற்குண்டான வசதிகள் வந்துட்டா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப உம்ரா தான் செய்வோம், பின்னாடி ஹஜ் செஞ்சுக்கலாம். முதல்ல ஹஜ் தான் செய்யும். உம்ரா ஃபர்து கிடையாது, ஹஜ் தான் ஃபர்து. சரியா? அப்ப ஹஜ்ஜை அதற்குண்டான பொருளாதார வசதி ஆரோக்கியம் இருந்து விட்டால் உடனடியாக செய்து விட வேண்டும். ஏனென்றால் அது கடமை என்பதை முதல்ல உணரணும். யாருக்கெல்லாம் கடமைன்னா பொதுவாக சொல்லிட்டு வேணும். பொருளாதார வசதி, அது மாதிரி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா கடமை கிடையாது. பொருளாதார வசதி என்று வருகிற பொழுது இதுல சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். சில பேர்கள் ஹஜ் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற வீட்டை விற்பாங்க, கடன் வாங்கிட்டு போடும். இது மார்க்கத்துல கூடாது. அதாவது வீட்டை வித்துட்டோம் அல்லது கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு செல்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. கடமை எப்ப ஆகும் அப்படின்னா அவருக்கு எல்லாம் அவர் இருக்கிற வீடு, சொந்தமா வீடு இருக்குது, ஒரு வருடத்திற்குண்டான சாப்பாடுக்கு எல்லாமே இருக்குது. அவர் தேவைக்கு போக மீதி உள்ள பணம் ஹஜ்ஜுக்கு போக முடியும்னா அதை செலவழிச்சு போகணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இருக்கிற வீட்டை வித்துட்டு அல்லது கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப கடன் அடைக்க முடியாம இப்படிலாம் மார்க்கத்துல என்ன நிர்பந்தமும் கிடையாது. மார்க்கம் அப்படி சொல்லவும் இல்லை. அப்படி ஹஜ்ஜுக்கு செல்வதை மார்க்க விரும்பல. கடமையானால் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு இது அப்படியே மாத்தியும் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொத்து பத்துகள் இருக்குது. சரியா? யாருக்கு கடமை? ஒரு 7 லட்ச ரூபாய் பணம் கையில இருந்தாதான், பணம் மட்டும் பார்க்கக்கூடாது, பணம் இருந்தாதானா? எப்படி ஜக்காத்? பணத்திற்கு மட்டும் ஜக்காத்து கிடையாது, பணத்துக்கு மட்டும் ஜக்காத்து கிடையாது. வீடு, சொந்த வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது, எக்ஸ்ட்ரா வீடு இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், அப்படிதானே? போடுற சில நகைகள் பொறுத்தவரை சத்த வேற, வியாபார பொருட்கள் நிறைய இருக்குது. அதாவது அசைகின்ற சொத்து இருக்கா இல்லையா? அதாவது அசையா சொத்துக்களுக்கு ஜக்காத் கிடையாது, அப்படித்தானே? அசைகின்ற சொத்துக்கள் அப்படின்னா நம்ம தேவைக்கு போக அதிகமா உள்ளது, அதுகளுக்கு ஜக்காத் கண்டிப்பா கொடுத்தான் ஆகணும். வீடு இருக்குது, நம்ம இருக்கிற வீடு, நீங்க இப்ப 100 கோடிக்கு அது கட்டி இருந்தாலும் அதுக்கு ஜக்காத் தேவையில்லை. ஆனால் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க என்ன செய்றீங்க? எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி என்ன செய்றீங்க? வாடகைக்கு வர்றீங்கன்னா ஜக்காத் கொடுத்தாகணும். 100 கோடி இருக்கிற வீட்டுக்கு ஜக்காத் கிடையாது, சம்பாதிக்கிற வாடகைக்கு விட்ட அந்த 1 கோடி ரூபாய்க்கு கண்டிப்பா ஜக்காத் உண்டு தானே? இதே கான்செப்ட் தான். ஹஜ்ஜை பொறுத்தவரை ஆளுக்கு சொந்த வீடு இருக்குது,
இன்னொரு வீடு வாடகை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாடகை வீடு என்பது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய 7 லட்சத்தை தாண்டி அந்த வீடு இருந்தா அவர் ஹஜ் செய்வது ஃபர்து. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஹஜ் செய்வது ஃபர்து. நம்ம என்னமோ எல்லாம் சொத்தை ஃபுல்லா சேர்த்து வச்சுட்டு 7 லட்சம் ரூபாய் பணம் மிச்சமான பின்னாடி அப்படிலாம் கிடையாது. 2 வீடு இருக்குது. ஒரு வீடு நாம் இருப்பதற்கு, இன்னொரு வீடு அது வாடகைக்குரியதுன்னு வச்சுக்கோங்களேன். வாடகைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். இப்படி ஒருவரிடம் இருந்தால் உங்களிடம் பணம் இல்லை என்றாலும் நீங்கள் ஹஜ் செய்தாக வேண்டும். அந்த வீட்டை ஒண்ணு விற்கணும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் கடை வாங்கிட்டு போய் ஆகணும். இங்க கடை வாங்கி போய் ஆகணும், ஏன்னா அவருக்கு கடமை. அதே மாதிரி நகை வச்சிருக்காங்கல்ல, நகை சேம் கான்செப்ட் தான், ஜகாத்துடைய கான்செப்ட் தான். நிறைய நகை இருக்குது, நிறைய நகை வைத்திருக்கிறார்கள். சொல்வார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அளவை தாண்டி ஒருவரிடம் நகை இருக்கிறது என்றால் ஹஜ் செய்வது கடமை. அங்க பணம் வரணும். பணம் எப்படிங்க வரும்? பணத்தை வச்சு தான் நகை வாங்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நகை தனி, பணம் நம்ம ரூபாயா 7 லட்சம் அப்படிலாம் கிடையாது. நம்மிடம் பணம் இல்லை என்றாலும் பணம் கொடுத்தா நகை வாங்குறோம். ஹஜ் செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான சொல்வார்கள். இப்ப 80 கிராம் இருக்குல்ல ஜகாத்து, 80 கிராம தாண்டி போனா ஜகாத் கொடுக்கணும்னு சொல்றோம்ல, இதே கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. 80 கிராம தாண்டி ஹஜ் செய்யக்கூடிய ஆளு, நல்லா கவனிச்சுக்கணும், 80 கிராம தாண்டி ஹஜ் செய்யக்கூடிய அளவிற்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை இருந்தால் நீங்கள் ஹஜ் செஞ்சே ஆகணும். அவங்க வீட்டு காட்ட பணம் வாங்கினாலும் சரி, அல்லது அந்த நகையை எக்ஸ்ட்ரா உள்ள நகை வித்தாவது ஹஜ் செய்வது ஃபர்து ஆகும். சரியா? இதெல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டும். என்றால் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துக்கலாம். 2 விஷயத்துல அசட்டையா இருக்கணும். ஒண்ணு, அந்த அளவுக்கு பணம் கைக்கு முதல்ல 7 லட்சம் ரூபாய் வரட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஒண்ணு. இரண்டாவது, கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படின்னு காலத்தை தள்ளி போடுகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. குர்ஆனில் ஒரு வசனம் வரும், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தின் ஒரு ஆயத்து வருது இல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டிதான் ஹஜ் செய்யணும் அப்படின்னு வருது இல்ல, அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், வமன் கஃபர, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், வமல்லம் ஹஜ்ஜ, யார் ஹஜ் செய்யவில்லைன்னு தான் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்யுங்க, யாரு ஹஜ் செய்யலையோ அவங்களுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் முடிச்சிருக்கணும். அல்லாஹ் சொல்லிக்கிற பொழுது என்ன வார்த்தை சொல்லுவா தெரியுமா, வமன் கஃபர, வமன் கஃபர, நாம் ஹஜ் செய்ய சொல்லியும் யார் கஃபர மறுக்கிறாரோ, கஃபர்னா குஃப்ர்னு இருக்கும். இந்த வார்த்தையை கடுமையான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். சரியா? கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஹஜ் செய்ய வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ் செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கஃபர. எவன் நிராகரிக்கிறானோ அவனிடத்தில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்பது அது ஒரு அமல். எப்படி தொழுகை நமக்கு ஃபர்லோ, நோன்பு ஃபர்லோ, ஜகாத் ஃபர்லோ, ஹஜ் செய்வதற்குண்டான வசதிகளும் வாய்ப்பும் வந்துவிட்டால் உடனடியாக ஹஜ் செய்வது என்று கடமை. அந்த ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்க வேண்டும் என்றால் மேலே நாம் சொன்ன 4 விஷயங்களையும் நாம் கையாண்டு ஹஜ்ஜிலே நாம் கடைபிடித்து செய்தோம் என்றால் ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்ற முடியும். ஹஜ் மப்ரூர் ஆகிவிட்டால், மக்பூலான ஹஜ்ஜாக ஆகிவிட்டால், அதற்கு முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டு திரும்ப பாவ கணக்கை நாம் அதற்கு பின்னால் செய்ய ஆரம்பித்தால் முதலிலிருந்து எழுத ஆரம்பிக்கிறான். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைய வருடத்தில் லட்சக்கணக்கான ஹாஜிகள் போர் மேகங்களுக்கு மத்தியில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜினுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா இலகுவானதாக ஆக்கி வைப்பானாக. ஹஜ்ஜில எல்லா விதமான அமல்களையும் அவர்கள் பரிபூர்ணமாக செய்வதற்குண்டான